நடிக்க போகும்போதாவது, அப்ப இந்த நீங்க நடிப்பு தொழில்ல உள்ள ஆளுக்கு இதுக்குரிய ட்ரெய்னிங் எடுத்திருப்பீங்களா? இல்ல ஒத்திக. அப்ப தொழுகண்டா ஆமாமா. என்ன செய்வாங்கன்னு கூட இல்லாம, அந்த குனியும்போது குனிய தெரியல அவருக்கு. உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும்போது இப்டி இப்டின்னு முழிக்கிறாரு. தடுமாறி உழுவ பார்க்குறாரு. இப்டி இப்டி பார்க்குறாரு. தொழுகையில இருக்கும்போது யாரும் பார்க்கவே மாட்டாங்க. தொழுகையில இருக்கும்போது நேரா தான் பார்ப்பாங்க. இவரு தொழுகையில நின்னுகிட்டு என்ன செய்றாரு? இப்டி பார்க்குறாரு, அப்டி பார்க்குறாரு, இப்டி பார்க்குறாரு. அப்ப இந்த இது என்ன விளங்குதுன்னு கேட்டா, இவருக்கு எந்த ஒரு புத்தியும் கிடையாது. நம்ம எதுக்கு போறோம்? தொழுகைன்னு ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு நிகழ்ச்சிய போய் கலந்து கொள்ள போறதா இருந்தால், அத எப்படி செய்வாங்கன்னு அறிஞ்சுக்கிட்டு தானே போகணும். நாங்க என்ன மாரி செய்றோம்ன்றத விளங்கிக் கொண்டு ஒரு தொழுகைன்னா அப்படி கைய முதல்ல கட்டணும். அதுக்கப்புறம் குனிவாங்க, நம்மளும் குனியணும். அதுக்கப்புறம் நெத்திய கொண்டு போய் நிலத்துல வைப்பாங்க. இப்படி தெரிஞ்சு கொண்டு வந்திருந்த மாரி அவர் நடந்தாரா? ஒரு கோமாளியா இருந்துச்சா அது? அத பார்த்தீங்க முஸ்லிம்கள் யார் பார்த்தாலும் கோமாளித்தனமா இது என்ன இது இப்படி கோமாளித்தனம் பண்றான்னு கோவப்பட்டுருப்பாங்க. அப்ப தொழுகையில கலந்து கொண்டாரு நீங்க போடுறீங்க. தொழுகையில கலந்து கொண்ட மாரி அவர் நடக்கவே இல்ல. அந்த ஒரு புரிதலும் கிடையாது. எந்த ஒரு அறிவும் கிடையாது என்பத நம்ம என்ன செய்றோம்? இவரு அவருடைய இ இதுல பார்க்கிறோம். ம்.